நல்லா குண்டு குண்டா மினி இட்லி பண்ணிவிட்டு டிஃபன் சாம்பார் வச்சாச்சு. என் பொண்ணுக்கு சாம்பார், சட்னிலாம் இறங்காதுங்க. அதனால அவங்களோட ஃபேவரட் தூள் வச்சு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஆள போய் எழுப்புனா, "ஐயோ! எனக்கு ஸ்கூலுக்கு போகல செம்ம டயர்டா இருக்கு" அப்படின்னாங்க. வாரத்திலே 4 நாள் தான் ஸ்கூலு. இதுலயே நீ லீவ் போடுறதான்ட்டு ஆள எப்படியோ கிளப்பி அனுப்பியாச்சு. மதியானம் லஞ்ச் பண்ணலான்னு போய் ஃப்ரிட்ஜ தொறந்தா ஒரு 4 காய்கறிங்க. ஒரு 4 கத்திரிக்காய், பூசணிக்காய், ஒரு குடமிளகான்னு இருந்துச்சு. எனக்கு பூசணிக்காவெல்லாம் வச்சு என்ன செய்றதுன்னே தெரியாது. அதனால அத ஓரங்கட்டிட்டு தயிர் தாளிச்சுட்டேங்க. நெறைய பச்சை மிளகா இருந்துச்சு. அதனால பச்சை மிளகா, தயிர் தாளிச்சு வச்சிருந்தேன். அது எப்படின்னா, பச்சை மிளகாவ குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, பச்சை மிளகாவ போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் தயிர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, மோர் மிளகா பொரிச்சு வச்சிருந்தேன். அப்புறம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருந்தேங்க. 3 வயலட் கத்திரிக்காய், ஒரு பச்சை கத்திரிக்காய். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு எண்ணெய் தொக்கு வச்சா, நம்ம சமைக்கிறது தான் சமையல். நம்மளே வாய தொறந்து சொன்னா தான் உண்டு. வெறுமனே தயிர் தாளிச்சு சாப்பிடுறத விட, இந்த மாரி பச்சை மிளகா குட்டி குட்டியா வெட்டி போட்டு தாளிச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும்.